Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for long answer questions from chapter 16 Plant and Animal Hormones of class 10 Science. Question number 1, subquestion A. Name the gaseous plant hormone. Describe its three different actions in plants. Gaseous plant hormone is nothing but ethylene. So ethylene is the gaseous plant hormone. It's any three different actions we'll see one by one. Ethylene promotes the ripening of fruits. ஸோ இது போன்ற பழங்கள் வந்து பழுக்கிறதுக்கு வந்து இந்த எத்திலீன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட் ப்ரொமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, பனானா, ஸ்ட்ராபெரி எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன், இட் இன்ஹிபிட்ஸ் த elongation ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ். ஸோ இது போன்ற டைகாட் பிளான்ட்டில் இந்த ஸ்டெம்மும் ரூட்டும் எலாங்கேட் ஆகிறது வந்து தடுக்குது. ஸோ வளர்ச்சி அடையதை வந்து தடுக்குது, இன்ஹிபிட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இட் ஹேஸ்டன்ஸ் த சென்சஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ லைக் தீஸ் லீவ்ஸ், இட் ஹேஸ்டன்ஸ் த செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ். இந்த லீவ்ஸு ஃப்ளார்ஸு சீக்கிரமாக வந்து மூப்படையுது. ஸோ மூப்படைந்து உதிர்ந்துடும். So the third one is it hastens the senescence of leaves and flowers. Now we will see how to write. Ethylene is a gaseous hormone. Actions: it promotes the ripening of fruits. Example tomato. It inhibits the elongation of stem and root in dicots. Third one, it hastens the senescence of leaves and flowers. Subquestion from first one, which hormone is known as stress hormone in plants? Why? Stress hormone in plants is abscisic acid. That abscisic acid is a stress hormone because it increases tolerance of plants to various kinds of stress. ஸோ பிளான்ட்டோட வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து டாலரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்படி டாலரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதோட வளர்ச்சி வந்து நின்றுடுது. ஸோ அந்த பிளான்ட் வந்து க்ரோத் வந்து நின்றுடுது. ஸோ அதனால் அப்சிசிக் ஆசிட் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்மோன்ஸ் which reduce the plant's growth. Question number 2, describe an experiment which demonstrates that growth stimulating hormone is produced at the tip of coleoptile. F.W. Went என்ற சயின்டிஸ்ட் ஆக்சின்ற ஹார்மோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ F.W. Went demonstrated the existence and the effect of auxin in plants. ஸோ ஒரு பிளான்ட்டில் ஆக்சின் ஹார்மோன் இருக்குதுன்றதும் அந்த ஆக்சினால் எந்த எஃபெக்ட் ஏற்பட போகுதுன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் க்ளீனாக பார்க்க போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு 1. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இது ஒரு அவினா கோலியோப்டைல். ஸோ அவினா கோலியோப்டைல்னால் அவினா என்ற பிளான்ட்டில் இருக்கிற கோலியோப்டைல். ஸோ கோலியோப்டைல்னால் டிப் ஆஃப் த ஸ்டெம்னு வச்சுக்கலாம். ஸோ டிப் ஆஃப் த கோலியோப்டைல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கட் பண்ணுறாங்க. ஸோ இதை கட் பண்ண உடனே எந்த விதமான க்ரோத்தும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிப்பில் வந்து ஏதோ சம்திங் இருக்குது, ஸோ சம்திங் எசென்ஷியல் இருக்குது ஃபார் க்ரோத்துக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோலியோப்டைல் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. டிப் ஆஃப் த அவினா கோலியோப்டைல் ரிமூவ் பண்ண உடனே இது பிளான்ட் வந்து க்ரோத் ஆகலை. ஸோ இது க்ரோத் ஆகலன்னொடனே சம்திங் எசென்ஷியல் chemical substance
will be there at the tip of coleoptile அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேதிப்பொருள், ஒரு ஹார்மோன் வந்து இருக்கணும் அது வளர்ச்சிக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட் 2 அகர் பிளாக். ஸோ இந்த அகர் பிளாக்னு இருக்கும், இந்த அகர் பிளாக் வந்து வைக்கிறாங்க இது மேலே. ஸோ அகர் பிளாக் இது மேலே வச்ச உடனே இந்த அகர் பிளாக் வச்சாலும் growth ஆகலை. ஸோ did not show any response. So he placed the agar blocks on the decapitated coleoptile tips. The coleoptile tip did not show any response. ஸோ இது வந்து வளர்ச்சி அடையலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முளைக்குருத்துன்னு சொல்லுவாங்க, இந்த டிப் ஆஃப் கோலிப்டில் கட் பண்ண வச்சா எந்த விதமான க்ரோத்தும் இல்லை. அப்போ அந்த டிப்பில் வந்து ஏதோ இருக்குது க்ரோத் ஆகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அகர் பிளாக்கை கட் பண்ணி அந்த கட் பண்ண அந்த ஸ்டெம் மேலே வைக்கிறாங்க. ஸோ வச்சோடனே என்ன ஆகுன்னு சொன்னால் அப்பவும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த அகர் பிளாக் மேலே அந்த ரிமூவ் பண்ண அந்த கட் டிப் ஆஃப் கோலிப்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ண உடனே இந்த கட் டிப் ஆஃப் கோலிப்டில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எது அப்சர்வ் பண்ணுதுன்னு சொன்னால் அகர் பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ இது அப்சர்வ் பண்ணுது. எவ்வளோ நேரம் அப்சர்வ் பண்ண விடுறாங்கன்னு சொன்னால் 1 ஹவருக்கு. ஸோ 1 ஹவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே இந்த அகர் பிளாக்கை வந்து இப்போது ஆஃப்டர் அப்சர்விங் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த கட் டிப் ஆஃப் கோலிப்டில் தட் அகர் பிளாக் பிளேஸ்ட் ஆன் த ஸ்டெம். ஸோ இப்போ இந்த அகர் பிளாக் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது இந்த கட் டிப் ஆஃப் கோலிப்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் அப்சர்வ் ஆகிருக்குது. இப்போ அந்த அகர் பிளாக்கை இது மேலே வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு வச்சது என்னன்னு சொன்னால் வெறி அகர் பிளாக்கை வச்சோம். இப்போ அப்சர்வான, அதாவது கோலியப் டிப்லேருந்து அப்சர்வான ஒரு அகர் பிளாக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணோடனே க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த க்ரோத் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அந்த கோலியப்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ். அப்போ வெண்ட் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறான்னா, கெமிக்கல் டிஃப்யூசிங் ஃப்ரம் த டிப் ஆஃப் கோலியப்டில் was responsible for growth and he named it as auxin. Auxin na meaning வந்து to grow ன்னு அர்த்தம். So simply we can explain. First, the tip of the coleoptile is removed. After removing, there was no any growth. Next, in the second experiment, FW went placed the agar block on the stem of the plant. There is no any growth in the second experiment. Next, the third experiment, the removed tip of coleoptile is placed on the agar block. After 1 hour, that agar block is placed on the cut tip of the stem. There was a growth. So அப்போ growth இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப் ஆஃப் கோலியப்டிலிருந்து சம் சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் அப்சர்வ் ஆகிருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. எதில் இருந்துன்னா இந்த அகர் பிளாக்லேருந்து. ஸோ அப்போது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு க்ரோத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சின். ஸோ ஆக்சின் மீன் இஸ் க்ரோ. வில் see in detail how to write. FW Wendt demonstrated the existence and effect of auxin in plants. Experiment 1. He removed the tips of Avena coleoptiles. The cut tips did not grow, indicating that the tips produced something essential for growth. Experiment 2. He placed the agar blocks on the decapitated coleoptile tips. The coleoptile tips did not show any response. Experiment 3. He placed the detached coleoptile tips on agar blocks. After an hour, he discarded the tips and placed this agar block on the decapitated coleoptile. It grew straight up, indicating that some chemical had diffused from the coleoptile tips into the agar block, which stimulated the growth. Conclusion: Wendt
concluded that a chemical diffusing from the tip of coleoptils was responsible for growth, and he named it as auxin, meaning to grow. Students, don't worry for such a big questions. Please understand what is the matter in the answer. We can write in our own words also, except the scientific word. ஸோ கொஞ்சம் சொந்தமாகவும் எழுதலாம், பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கொஷின் நம்பர் 3, ரைட் த physiological effects of gibberellins. Application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. ஸோ இந்த இன்டர்நோட் வந்து என்னன்னு சொன்னால் எலாங்கேட் ஆகும். ஸோ இன்டர்நோடுன்னு சொன்னால் த பிளேஸ் பிட்வீன் த நோட்ஸ். ஸோ அந்த ரெண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நோடுன்னு வச்சுக்கலாம், இது ஒரு நோட். ஸோ இப்போ இந்த ரெண்டு நோடுக்கு இருக்கிற பிளேஸ் தான் இன்டர்நோட். ஸோ இந்த இன்டர்நோடு வந்து எலாங்கேட் ஆகணும், நீண்டு வளரணும் அப்படின்னு சொன்னால் we have to apply the gibberellins. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லலாம், ஜிப்ரெலின்ஸ் அப்ளை பண்ணோம்னா அந்த இன்டர்நோடு வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மக்காச்சோளம், பட்டாணி, அதாவது கார்ன், பீ. நெக்ஸ்ட்டு gibberellins promote the production of male flowers in monoecious plants. Monoecious plants example is cucurbits. ஸோ இந்த cucurbitsல மோனோசியஸ் பிளான்ட், அதாவது மோனோசியஸ் பிளான்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எதை இன்க்ரீஸ் பண்ணோம், மேல் ஃப்ளவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ மோனோசியஸ்னால் ரெண்டுமே இருக்கும், மேல் பார்ட் இருக்குது, ஃபீமேல் பார்ட் இருக்கும். ஆனால் அதில் வந்து மேல் ஃப்ளவரை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் cucurbits. நெக்ஸ்ட்டு த பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். ஸோ டார்மன்சி அப்படின்னா உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருளைக்கிழங்கில் வந்து உறக்க நிலை வந்து பிரேக் பண்ணுது. ஸோ உறக்க நிலை போயிடுச்சுன்னா க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ த பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். நெக்ஸ்ட்டு they are efficient than auxin in inducing the formation of seedless fruit. So tomato is the example for seedless fruit. So in the formation of seedless fruit, gibberellins are very efficient than auxins. We'll see how to write. First one, application of gibberellins on plants stimulate extraordinary elongation of internode. Example corn and pea. Second one, treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. Third one, gibberellins promote the production of male flowers in monoecious plants. Example cucurbits. Fourth one, the break dormancy of potato tubers. They are efficient than auxins in inducing the formation of seedless fruit. Example tomato. So the second one, explanation we can see in the short answer questions. இந்த ரோசேட்டே பிளான்ட்ஸ்னு சொன்னால் லீஃப் எல்லாம் கிட்ட இருக்கும். அந்த ரோசேட்டே பிளான்ட் மேலே அந்த ஜிப்ரெலினை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த ஷூட் வந்து சடனாக எலாங்கேட் ஆகும், அதுக்கப்புறமா ஃப்ளாரும் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து போல்ட்டிங். ஸோ அந்த ரோசேட்டே பிளான்ட்ஸ் வந்து ஷார்ட் ஆன்சரில் போல்ட்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். Question number 4, where are estrogens produced? What is the role of estrogens in the human body? Estrogens is produced by the Graafian follicles of the ovary. So estrogen வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா Graafian follicles of the ovary. Functions of estrogens.
It brings about the changes that occur during puberty. ஸோ பருவமடைதல் போது அந்த உடல் மாற்றத்தை ஏற்படுத்துது. It brings about the changes that occur during puberty. Second one, it initiates the process of oogenesis. ஸோ oogenesis ன்னு சொன்னால் அந்த ஓவரியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத வந்து இனிஷியேட் பண்ணோம். Next, it stimulates the maturation of ovarian follicles in the ovary. ஸோ அந்த ஓவரியன்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆன ஓவரியன்ஸை வந்து மெச்சூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதான். ஃபோர்த் ஒன், it promotes the development of secondary sexual characters, breast development, high pitched voice, etc. ஸோ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸ். கொஷின் நம்பர் 5, what are the conditions which occur due to lack of ADH and insulin? How are the conditions different from one another? ஸோ lack of ADH னால என்ன ஆகும், அதே மாதிரி லேக் ஆஃப் இன்சுலினால் என்ன ஆகும். ஸோ இந்த லேக் ஆஃப் ஏடிஹெச், அந்த ஏடிஹெச்சுக்கு வந்து ஒன் மோர் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் வாசோப்ரெசின் சொல்லலாம். இந்த ஏடிஹெச்சோட எக்ஸ்பிளனேஷன் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன், ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின். இந்த வாசோப்ரெசினோ இல்லை ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் ரெடியூஸ் ஆனால் டயாபிட்டிஸ் இன்சிபிட்டிஸ் வரும். இந்த லேக் ஆஃப் இன்சுலின், ஸோ இன்சுலின் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் வரும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ்ன்றவங்க என்னன்னு சொன்னால் அடிக்கடி வந்து யூரின் போவாங்க, அவங்க பேர் பாலியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலின் குறைவால், அதாவது லேக் ஆஃப் இன்சுலினால் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் வரும். இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அந்த பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி யூரினில் வந்து குளுக்கோஸ் வந்து எக்ஸஸாக போகும். அதே மாதிரி அடிக்கடி இவங்களும் யூரின் போவாங்க. அதே மாதிரி தர்ஸ்ட், தாகமாக இருக்கும். அதே மாதிரி பசியும் அதிகமாக இருக்கும், அப்பெட்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச் ஆர் வாசோப்ரெசின் causes diabetes insipidus. Deficiency of insulin, டயாபிட்டிஸ் மெலிடஸ். ஸோ ஏடிஹெச் குறைவாக இருந்தால் டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் வரும், இன்சுலின் குறைவாக இருந்தால் டயாபிட்டிஸ் மெலிடஸ் வரும். ஸோ இந்த டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ்க்கும் டயாபிட்டிஸ் மெலிடஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ், இட் ரெடியூசஸ் reabsorption of water and causes an increase in urine output. ஸோ இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட், இந்த யூரினில் இருக்கிற வாட்டரை வந்து ரீஅப்சர்வ் பண்ணது வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணது ரெடியூஸ் ஆனால் டெஃபினட்டாக என்ன ஆகும்னா யூரின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பாலியூரியான்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட். டயாபிட்டிஸ் மெலிடஸ், இட் இன்க்ரீசஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஸோ பிளட்டில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதான் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் த யூரின். ஸோ யூரினில் வந்து அதிகமான குளுக்கோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போவாங்க. இன்க்ரீஸ்ட் தர்ஸ்ட், தாகம் அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் அப்பெட்டிட்டி, பசியும் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.